இப்போ லாஸ்ட் கண்டுபிடிக்கிற 10 மினிட்ஸ் கிளாஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ, இது வந்து எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் தானே, இது ஒரு டயக்ராம். சரி, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஆன்டி கிளாக் வைஸ், நாட் பர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம நோட் பண்ணுவோம். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். இதில் எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இந்த குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது மூவ் பண்ணலாம். இதில் எனர்ஜி டவுட் இல்லை சார், டவுட்டு இல்லை. சரி, அப்படிங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிற வேல்யூஸ் எப்படி இருக்கும்? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு பர்பண்டிகுலர் வந்து π/2, அடுத்த பர்பண்டிகுலர் ஆகும்போது π/2 + π/2 π, அடுத்த π/2 என்ன கிடைக்கும்? 3π/2. 3π/2 இது என்ன ஆகும்? π/2 ஆட் பண்ணும்போது 2π. அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கும்? 2π இருக்குது, இங்கே 0 இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஆங்கிள் 0 தானே, 0 இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட்ல எனர்ஜி டவுட் இருக்குதா? இந்த ஆங்கிள் எடுக்கிறது கான்செப்ட்ல எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்ச டவுட் இருந்தால் உடனே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, அப்போ நம்ம 0லேருந்து மூவ் ஆகுது. இங்கே இருக்கிற ஆங்கிள் என்னது? 0லேருந்து மூவ் ஆகுது. 0லேருந்து என்ன ஆகும்? π/2 வரைக்கும் மூவ் ஆகுது. அப்போ இங்கே லைஸ் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கும்? π/2 எப்படி இருக்கும்? கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? π/2 - θ நோட் பண்ணுவோம். அப்போ இங்கே பாருங்க, இது π/2. π/2லேருந்து இங்கே வரும்போது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி எழுதுவோம்? π/2 + θன்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ இங்கே டச் ஆகும்போது என்ன ஆகுது? பை கிடைக்குது. அப்போ பை கிடைக்குதுன்னா இங்கிருந்து இங்கே போகும்போது என்ன ஆகுது? பையை விட கம்மியாக இருக்கும். கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது இங்கே மூவ் ஆச்சுன்னா 90 விட அதிகம், 90 விட அதிகம், 180 விட கம்மி. அப்போ 90 விட அதிகம், 180 விட கம்மின்னு இந்த மாதிரி நோட் பண்ணலாம். 90 விட அதிகம்னு இந்த மாதிரி நோட் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்லை இல்லை. மூவ் பண்ணிட்டு அடுத்த கான்செப்ட், அடுத்த கான்செப்ட் இதே ஐடியா தான். அப்போ கீழே வரும்போது என்ன ஆகும்? 180 விட அதிகம். 180 விட அதிகம் என்னது? π + θ. அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும்? 3π/2 - θ. கரெக்டுங்களா? ஆமாம். அதே ஐடியா போர்த்து கூட நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போனா 2π - 3π/2, 2π - 3π/2, அதுக்கப்புறம் 2π - θ, 2π - θ ஆர் 3π/2 + θ. 3π/2 விட அதிகமாக இருக்கும், இல்லை 2π விட கம்மியாக இருக்கும். கிளியரா இல்லை டவுட் இருக்குதா? ஓகே, கிளியர் சார். அப்போ இங்கே 2πலேருந்து இது வேல்யூஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 2π விட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆனது 2π + θ. சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே வரக்கூடிய ஆங்கிள் θவாக இருந்ததுன்னா இங்கே வரக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும்? -θவாக இருக்கும். இங்கே வரக்கூடிய ஆங்கிள் வந்து -θவாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது? இது -θவும் இங்கே இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல -θவாக இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 3 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நோட் பண்ணது எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லு, நம்ம அடுத்து மூவ் பண்ண மட்டும் போய்க்கலாம். மொத்தம் 4 கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்போ 5வது கான்செப்ட் பார்க்கலாம். இது ஓகேங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன நடக்குதுன்னா, ஆல் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஆல் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அப்படியே மீனிங் என்ன? சைன் போட்டாலும் சரி, காஸ் போட்டாலும் சரி, டேன் போட்டாலும் சரி, மீதி இதனோட ரெசிப்ரோக்கல் போட்டாலும் சரி, என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா சைனும் கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். ரிமைனிங் ஆல் ஆர் நெகட்டிவ். சைன் அண்ட் கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவ். சரிங்களா? ரிமைனிங் என்னாகும்? ரிமைனிங் வந்து நெகட்டிவா இருக்கும். சரிங்களா? ரிமைனிங் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். சரியா தம்பி? ஓகே சார். அதே ஐடியா இங்கே வரும்போது டேனும் காட்டு மட்டும் பாசிட்டிவ், ரிமைனிங்ல என்னாகும்? நெகட்டிவ் ஆயிடும். அது இங்கே வரும்போது காசும் சீக்கனும் பாசிட்டிவ், ரிமைனிங்ல நெகட்டிவ். கிளியரா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே சார், கிளியர். அவ்வளோதான். இப்போ நீ கேட்டக்கூடிய கொஸ்டின் மேக்ஸிமம் 90% ஆன்சர் வந்துடும். இன்னும் ஒரு 10% மட்டும் உனக்கு ஆன்சர் கிடையாது சொல்லலை. இந்த 90% ஆன்சர் வந்துடும். எப்போ சார் நெகட்டிவாகவும் எப்போ சார் பாசிட்டிவாகவும் கேட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் -θ, சீக்கன் ஆஃப் -θ,
இதில் என்ன கிடைக்கும்? இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ காஸ் டீட்டா சீக்கன் டீட்டான்னு கிடைக்கும். அப்போ மற்றது யாரு? மற்றது வந்து சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா, அடுத்தது டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா. இது ரெண்டு என்ன ஆகும்? மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா. அப்போ இதனோட ரெசிப்ரோக்கல் யாரு? இதனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன். அப்போ கொசிகன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்ன கிடைக்கும்? மைனஸ் கொசிகன் டீட்டான்னு கிடைக்கும். அதே மாதிரி இதனோட ரெசிப்ரோக்கல் காட்டு. அப்போ காட் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காட் டீட்டான்னு கிடைக்கும். இது எல்லாம் எங்க இருக்குது? இது எல்லாமே ஃபோர்த் குவாட்ரன்ட் இருக்குது. இது எல்லாமே எங்க இருக்குது? ஃபோர்த் குவாட்ரன்ட் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஃபோர்த் குவாட்ரன்ட்னா அந்த வேல்யூஸ் இருக்குது மைனஸ் டீட்டா. அப்போ மைனஸ் டீட்டாவோட வேல்யூ இங்க இருக்குது. அதனால வந்து இது வந்து சரியாப்பா? ஓகே ஓகே சார். சரி, மற்றது எப்படிங்க சார் டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் இது நார்மல் மட்டும் பண்ணிடுறேன். இன்னும் ஐ பை போகும்போது நம்ம அடுத்த கிளாஸ் கூட பண்ணலாம். இப்போ சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டா இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? அதாவது செகண்ட் குவார்டர் இருக்குதா, செகண்ட் குவார்டரோட வேல்யூ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா வந்து பாசிட்டிவா வரும். பாசிட்டிவா வரும், சைன் டீட்டான்னு வரும். அதே காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டா நெகட்டிவா வரும். அவ்வளவுதான். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல. இன்னும் ஒரே ஒரு ஐடியா, கடைசி ஐடியா கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. சரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ காஸ் ஆஃப் பை பை டூ ப்ளஸ் டீட்டா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பை பை டூ ப்ளஸ் டீட்டா செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போடுவீங்க? மைனஸ் போடுவீங்க. எங்கெல்லாம் பை பை டூ கேஸ் வருது நல்லா பாருங்க. பை பை டூ, 3 பை பை டூ, 5 பை பை டூ அப்படின்னு வருதுன்னா காஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னா சைனா சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நார்மலாக பை 2 பை 3 பைன்னு வந்து நீங்கள் நார்மலாக அதே ஃபங்க்ஷன் எழுதிடலாம். பட் எங்கெல்லாம் பை பை டூ, 3 பை பை டூ, 5 பை பை டூ, 7 பை பை டூ அந்த மாதிரி கேஸ் வருதுன்னா நீங்கள் வந்து காசு என்னவா மாற்றணும்? சைனா மாற்றணும். அப்போ சைன் என்னவா மாற்றுவ? காசா மாற்றுவ. அப்போ டேன் என்னவா மாற்றுவ? காட்டா மாற்றுவ. காட்டை என்னவா மாற்றுவ? டேனா மாற்றுவ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ எந்த குவார்டருக்கு என்ன சைன் வருமோ அந்த சைனை நம்ம போட்டு அப்ளை பண்ணிட்டு முடிச்சிடுவோம். புரியுதாப்பா? ஓகே சார். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ, இல்லைன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது எனர்ஜி டவுட் இருக்குதா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஆல்ரெடி நான் எழுதிக்கிறேன். காஸ் ஆஃப் பை பை டூ மைனஸ் ப்ளஸ் டீட்டா வந்து என்ன எழுதிக்கிறேன்? மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வருங்க 3 பை டூ மைனஸ் டீட்டான்னு ஒன்று இருக்குதுல்ல. அப்போ இதுக்கு நான் என்ன போகிறேன் பாருங்க. மேபி சீக்கன் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். சீக்கன் ஆஃப் 3 பை பை டூ, 3 பை பை டூ மைனஸ் டீட்டா என்ன வருது சொல்லு பார்க்கலாம். 3 பை பை டூ மைனஸ் டீட்டா தேர்ட் குவார்டர், அதனால மைனஸ் போட்டுக்கோங்க. சீக்கன் என்னவா கன்வெர்ட் ஆகும்னு சொன்னேன்? சீக்கன் வந்து கொசிக்கனா கன்வெர்ட் ஆகும். அப்போ என்னவும் கொசிக்கன் டீட்டான்னு வரும். புரியுதுங்களா? பிரணவ் புரியுதாப்பா? சார் ஓகே. அதான் அது 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 அப்படிதான் சீக்கன் வந்து கொசிக்கனா மாறும். அது வேற அது கிவன் ஃபார்முலா தான். ஆமா ஆமா ஆமா. அதாவது இந்த பை பை டூ கேஸ்க்கு மட்டும் என்ன கொடுத்துறோம்னா பை பை டூ ஆர் 3 பை பை டூ ஆர் 7 பை பை டூ என்னெல்லாம் வருதோ பை பை டூ கேஸ்ல என்னெல்லாம் மாறும் சொல்லிக்கிறோம் பாருங்க. சைன் வந்து காசா மாறும், காசு வந்து சைனா மாறும். அடுத்து யாரு? டேன் வந்து காட்டா மாறும், காட்டு வந்து டேனா மாறும், சீக்கன் வந்து கொசிக்கனா மாறும், அண்ட் ஆல்சோ கொசிக்கன் வந்து யாரு? சீக்கனா மாறும். இதுதான் ஃபார்முலா. இந்த பை பை டூ கேஸ் வந்து இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுவோம். அது பிளஸ்ஸா மைனஸ் ஆகும்போது அந்த குவார்டர்ல போய் பார்க்கணும். அந்த குவார்டர்ல என்ன நடக்கும் போய் பார்த்தீங்கன்னா சரி. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன். கொசிக்கனா 3 பை பை டூ பிளஸ் டீட்டா என்ன வரும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த கான்செப்ட் கொடுக்குற இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு என்ன வரும் சொல்லுங்க. கொசிக்கன் பாசிட்டிவ் 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 எப்படி வரும்? கொசிக்கன் நாட் ஃபார் காஸ். கொசிக்கன் கொசிகன் வந்து நெகட்டிவ் தானே. சி காஸ் தான் வந்து பாசிட்டிவ், கொசிகன் வந்து நெகட்டிவ். கொசிகன் நெகட்டிவ் 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 சீக்கன் டீட்டா நெகட்டிவ் சீக்கன் டீட்டா. கரெக்ட்டுங்களா? ஆமா. கிளியருங்களா? டவுட் இருக்குதா? சாரி, பேஜ் ஓடி வந்துருச்சு. இல்ல டவுட் இல்ல. டவுட் இல்ல. அவ்வளவுதான். அப்ப நீங்க சொன்ன மாதிரி எதுல நெகட்டிவ் வரும் எதுல பாசிட்டிவ் வரும் நீங்க டவுட் கேட்டீங்க, அதனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அப்போ மேபி வந்து உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா இந்த மாதிரி டவுட் வராது, கரெக்டாக போட்டுருவீங்க.